Listen, previous class, which is the exact actually on the what are the material we have underground cable, all the component இருக்க மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். மோஸ்ட்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாத்துலயும் எல்லா கேபிள்ஸ்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா these are a general construction of underground cable. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸாக்டா இருக்காது. ஓகே, ஒரு பர்டிகுலர் கேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்காது. So now we discuss that these are main வந்து this is your construction of cable. Cable construction பாத்தீங்கன்னா underground cable we have conductor. கண்டக்டர் இருக்கும், கண்டக்டர் சுத்தி பேப்பர் இன்சுலேஷன் இருக்கும், பேப்பர் இன்சுலேஷனை சுத்தி அந்த மூணு கண்டக்டரையும் சேர்த்து லெட் ஷீட் அது சொல்லுவாங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு இந்த கண்டக்டரை அவதான் பெண்டிங் ஒரு லேயர் வச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேல வந்து ஆர்மரிங் ஒரு லேயர், அதுக்கு மேல வந்து சர்விங். இது மெயினா வந்து this construction is most of the cables as okay, most of the underground cable வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை டிரா பண்ணீங்க. இது வந்து என்னன்னா லேயர் இருக்கா டீட்டெயிலா பார்க்கலாம். So we have to, this is the main most of the cable as this particular layers. Okay, first எடுத்தோன்னே கண்டக்டர் இருக்கும், கண்டக்டர் சுத்தி பேப்பர் இன்சுலேட். கண்டக்டர் இது 3 கோர் கேபிள். 3 கோர்னா 3 கோர் இருக்கிறதுனால 3 கண்டக்டர் இருக்கிறதுனால இது 3 கோர் கேபிள். ஒவ்வொரு கோரையும் we have insulator with paper insulator. After that we have lead sheet. After that அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் லேயர் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஆர்மரிங்ன்றது மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்மரிங் ஒரு லேயர். அப்புறம் வந்து சர்விங் வந்து ஆர்மரிங்க்கு மேல வர லேயர். ஓகே, ஸோ மெயினா வந்து we discuss that one by one லேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன? கண்டக்டர். நடுவுல இருக்கிறது வந்து கண்டக்டர். கேபிள் நடுவுல வந்து கேபிள் கோர் ஆர் கண்டக்டர் சொல்லுவாங்க. The cable may have one or more than one core depending upon the type of service for which it is intended. A conductor could be of aluminum or copper and it is standard in order to provide the flexibility to the cable. So actually வந்து சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோர் ஆர் கேபிள் இருக்கும். அது மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஆர் காப்பர். மோஸ்ட்லி வந்து காப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணலாம். காப்பர் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும், லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அலுமினியம் ஆர் காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஏசிஎஸ்ஆர் அதெல்லாம் வராது. ஓகே, ஜஸ்ட் அலுமினியம் ஆர் காப்பர். பிகாஸ் ஆஃப் ஏசிஎஸ்ஆர்லாம் வந்து ஓஎஸ் லைன்ல தான் வரும். அண்டர் கிரவுண்ட்ல அலுமினியம் ஆர் காப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லேயர் வந்து இன்சுலேஷன் லேயர். A core is provided with suitable thickness of insulation depending upon the voltage to be understood by the cable. The commonly used material of insulation are impregnated paper, varnished cambric or rubber mineral compound. So இதான் வந்து பாத்தீங்கன்னா insulating material, impregnated paper. ஓகே, பேப்பர் இன்சுலேஷன் வச்சிருப்பாங்க. varnish cambric. என்னென்ன இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வரும் அப்படின்ட்டு லேட்டரா பார்க்கலாம் லேட்டர் கிளாஸ்ல. ஸோ varnish cambric ஆர் ரப்பர் மினரல் காம்பவுண்ட். ஸோ இதுல வந்து எதுனா ஒரு இன்சுலேட்டிங் லேயர் வந்து கண்டக்டர் கோருக்கு மேல வந்து இன்சுலேட் பண்ணிருப்பாங்க.
இதான் செகண்ட் லேயர் ஆஃப் கேபிள் ஆன் செகண்ட் லேயர் வந்து இன்சுலேட்டர் லேயர். அடுத்து வந்து மெட்டாலிக் ஷீத்னு ஒரு லேயர் இருக்குல்ல. Metallic sheet is lead or aluminum. It provides over insulation to protect the cable from moisture, gas, and other damaging liquids. So first எடுத்தோடனே கோர் இருக்கும், அதுக்கு மேல இன்சுலேட்டிங் லேயர் இருக்கும், அதுக்கு மேல மெட்டாலிக் ஷீட் இருக்கும். இது லெட் ஷீட்னு சொல்லலாம். ஓகே, லெட் ஆர் அலுமினியம் பண்ணிருப்பாங்க. இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேபிள வந்து ப்ரொடெக்ட் ஃப்ரம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கும் கேஸ் எதுனா டாக்ஸிக் கேஸ்லாம் இருந்தால் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதான் டேமேஜிங் லிக்விட்ஸ்லாம் வந்து லிக்விட்ஸ்லாம் மெயினாக வந்து வாட்டர்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு. ஓகே, வாட்டர்லாம் கோருக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு வி ஹவ் மெட்டாலிக் ஷீட் வச்சிருப்பாங்க. ஓகே, பெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங் இஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ட் த மெட்டீரியல் ஷீட், இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷீட்டுக்கு ப்ரொடெக்ஷன். ஓகே, பெட்டிங் இஸ் ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஷீட் ஃபார் corrosion and from mechanical damage due to armoring. The fibrous material just jute or resin tape. ஜூட் தெரியல, ஜூட் என்னது சணல் சொல்லுவல்ல, சணல் அதான் ஜூட். ஓகே, ஜூட் ஆர் ரெசின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷித்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வியா பெட்டிங் வச்சிருப்பாங்க. நம்ம நீங்க கேபிள லைப்ரரி லேப்ல இருந்தா எடுத்து வந்து காட்டுறேன் கேபிள. ஓகே, ஷித்துக்கு மேல வந்து ஒரு ஜூட்ல வந்து வி ஹாவ் ப்ரொடெக்ஷன் பண்ணிருப்பாங்க. That is your bedding சொல்றது. And next layer வந்து பாத்தீங்கன்னா armoring சொல்லுவாங்க. Its purpose is protect the cable from mechanical injury while laying it or during the course of handling. It consists of 1 or 2 layers or galvanized steel wire or steel tape. ஆர்மானிங்ன்றது ஒரு அலுமினியம் ஆர் ஸ்டீல் லேயர்ல பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன். அது வந்து எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வி ஹேவ் ஆர்மரிங். ஓகே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இப்ப கேபிள் ரன் ஆயிட்டு இருக்கு வச்சுக்க, அதெல்லாம் எதுனா எக்ஸ்டர்னலா வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோன்னா கேபிள் கோர் கிட்ட கூடாம மெக்கானிக்கல் அதாவது ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க, அதை பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வெளியில இருந்து வர்றது. ஓகே, அதான் ஆர்மரிங். சர்விங்ன்றது இட் ப்ரொடெக்ட் த ஆர்மரிங் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். The layer is fibrous material is provided. So ஒவ்வொரு லேயரும் ஒரு ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் கோரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண இன்சுலேட்டிங் லேயர், இன்சுலேட்டர் ப்ரொடெக்ட் வந்து ஷீட் வரும், ஷீட் ப்ரொடெக்ட் பண்றது பெட்டிங். அடுத்ததுக்கு அப்புறம் ஆர்மரிங் அடுத்து வந்து சர்விங். ஓகே, இது வந்து ஆர்மர்டு கேபிள். சம் பிளேஸ் வந்து அன்ஆர்மர்டு கேபிளும் யூஸ் பண்ணுவாங்க. அன்ஆர்மர்டு அந்த ஆர்மரிங் இது வந்து இருக்காது. ஓகே, ஸோ மெக்கானிசம்ல ப்ரொடெக்ஷன் வந்து மோஸ்ட்லி இன்டோர்ல யூஸ் பண்ற கேபிள்ஸ்லாம் வந்து அன்ஆர்மர்டு கேபிள் தான் இருக்கும். அவுட்டோர்னா என்ன ரோட் சைடு இல்லைன்னா ரிவர் சைட்லாம் கேபிள் இருக்குன்னு வச்சுங்க, அண்டர் கிரவுண்ட் கேபிள், அந்த பிளேஸ்ல வந்து ஆர்மர்டு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. இன்சைட் த பில்டிங் போற கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் யூஜி கேபிள்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்மர்டு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த இண்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் வர போறது இல்லை, அதனால அன்ஆர்மர்டு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து so properties of insulating material. So these are all the properties. Insulator என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்னா, அதாவது
அந்த கேபிள்ல யூஸ் பண்ற இன்சுலேட்டர் ஹை ரெசிஸ்டிவிட்டி. இன்சுலேட்டரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? லெஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா கண்டக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ தட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது அந்த வழியா, இன்சுலேட்டிங் வழியா. ஓகேவா? ஸோ அதனால ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கணும். ஹை டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னால அதே ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். லோ தெர்மல் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா கோஎஃபிஷியன்ட் மெல்ட் ஆகிறது அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ப்ராப்பர்ட்டி வந்து குறைக்கூடாது. ஆக்சுவலா வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டிவிட்டி குறையும். ஓகேவா? அது லோ தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அர்த்தம். லோ தெர்மல் கோஎஃபிஷியன்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையும். அது வெரி கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேவா? தட்ஸ் வாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்சுலேட்டர். லோ வாட்டர் அப்சார்ப்ஷன். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். அண்ட் பெர்மிட்டிவிட்டி. நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்ல பெர்மிட்டிவிட்டி வரும். பெர்மிட்டிவிட்டி எப்படி டிரைவ் பண்ணுவீங்க? பெர்மிட்டிவிட்டி எப்படி டிரைவ் பண்ணும்? எப்சிலான். எப்சிலான் போடுவல்ல, கெப்பாசிட்டன்ஸ்ல எப்சிலான் வரல, அதான் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, அப்புறம் நான் இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள்னா என்ன? ஆமா, ஃபயர்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் ஆகக்கூடாது. ஓகே, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. கெமிக்கல் எதனா எக்ஸ்டர்னலா இருந்துச்சுன்னா வந்து கேபிள்ல இருக்கிறப்ப அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கணும். ஹை விஸ்காசிட்டி அட் இம்ப்ரெக்னேஷன் டெம்பரேச்சர். ஹை விஸ்காசிட்டினா அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும். capability to withstand high rupturing voltage, capability to withstand high rupturing voltage, high tensile strength and plasticity. Okay, these are all the properties of insulating material. Tensile strength na mechanical strength na tensile strength சொல்லுவாங்க. Mechanical strength is tensile strength. External pressure, any other force வந்துச்சுன்னா கேபிள்ல ஈஸியா பிரேக் ஆகக்கூடாது, அதான் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும் மெட்டீரியல் வந்து. ஆசிட்லாம் வந்துன்னா ஷெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆசிட் ஏன்னா கேபிள் மேல பட்டுதுன்னா ஷெட் ப்ரொடெக்ட் ஆகும். கேஸும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். மாய்ச்சர் கண்டென்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். இது கவர், இது இன்சுலேட்டர், மாய்ச்சர், கேஸ், ஆசிட். ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது தான் ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ராப்பர்ட்டி தெரியல விடுங்க. ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் கேபிள். இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரப்பர், ஆர்கனைஸ்ட் இண்டியன் ரப்பர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெக்னேட்டட் பேப்பர், வார்னிஷ் கேம்பிரிக், பாலிவினைல் குளோரைட், XLPC கேபிள். ஸோ இது எழுதிங்க. ஸோ rubber is one of the insulating material used in underground cable. So main it can be obtained for milky sub of typically tree from oil production. So actually the tree land produce rubber. It has dielectric strength of 30 kilowatt per mm. அதாவது 30 கிலோவோல்ட் வரைக்கும் ஒரு mm திக்ல இருக்க ரப்பர் வந்து விஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, தட்ஸ் a dielectric strength of rubber. Insulation resistivity வந்து 10 to the power of 17 ohm centimeter. Resistivity வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of 17 ohm centimeter. 10 to the power of 17 ohm per centimeter இருக்கும்.
Relative permittivity varying between 2 to 3. Relative permittivity வந்து பாத்தீங்கன்னா ரப்பருக்கு வந்து 2 to 3 வரைக்கும் இருக்கும். They readily absorb moisture, soft or liable to the damage due to rough handling and age with exposed to light. Absorb moisture and absorb soft and liable to damage due to rush handling and ages with the exposed to the light. So exposed to the light அப்புறம் ஏஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பருக்கு வந்து more advantage. And next வந்து பார்த்தீங்கன்னா maximum safe temperature is very low, about 38 centigrade. So temperature வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்விட்ச் ஆன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 38 centigrade வரைக்கும் ஸ்விட்ச் ஆன் பண்ணும். அதுக்கு மேல போச்சுன்னா ரப்பர் வந்து somewhat melt ஆகிற சான்ஸ் இருக்கு. ஓகே, these are all the ரப்பரோட ப்ராப்பர்ட்டிஸ். ரப்பர் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா these are the properties. Dielectric strength 30 kV per mm. Resistivity வந்து 10 to the power of 17 ohm centimeter. Relative permittivity varying between 2 to 3. They readily absorb moisture on absorb பண்ணும். Soft and liable to damage due to rough handling. So rough handle பண்றது வந்து ரப்பர் வந்து very preferred. And ages when exposed to light, age வந்து reduce or exposed to light. The maximum safe temperature is very low, about 38 centigrade. 38 centigrade வரைக்கும் ரப்பர் அந்த விஷான் பண்ணும். அதுக்கு மேல போச்சுன்னா ரப்பரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து குறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தான் அது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி குறையும். ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிச்சுன்னா that can be act as a கண்டக்டரா மாறிடும். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி குறைய அது இன்சுலேட்டிங் மெட்டீரியலோட dielectric strength குறைஞ்சிட்டு வரும். based on that the conductivity get increased. Okay, the insulator வந்து failure ஆக சான்ஸ் இருக்கும். vulcanized Indian rubber specially வந்து it can be obtained for mixed for pure rubber with material compound zinc oxide, red lead or sulfur or heated up to 150 centigrade. So இதெல்லாம் வந்து பார்த்தா vulcanized Indian rubber சொல்லுவாங்க. இது வந்து ரப்பருக்கு அடுத்த லெவல்ல இருக்க இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரப்பர் எடுத்துப்பாங்க. பிளஸ் மெட்டீரியல் காம்பவுண்ட் வந்து ஜிங்க் ஆக்சைடு, ரெட் லீட், அப்புறம் சல்ஃபர் அண்ட் ஹீட்டர் அப் டு 150 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் ரப்பர் கூட ஆட் பண்ணிட்டு we can heat பண்ணீங்கன்னா 150 டிகிரி சென்டிகிரேட் will get the vulcanized Indian rubber. கிடைக்கும். It has greater mechanical strength, durability and wear resistance property. Sulfur react quickly with copper, so any copper conductor are used. So நாமளா வந்து இது இன்சுலேட்டிங் மெட்டீரியலா யூஸ் பண்றதுனால சல்ஃபர் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கூட வந்து ரியாக்ட் ஆகும். So that கொஞ்சமா வந்து சல்ஃபர் we can take in this vulcanized Indian rubber. It is suitable for low and moderate voltage cables. So இதாவது சின்ன கேபிள்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க vulcanized Indian rubber. இது எழுதிங்க.